Treating a patient is a race between the doctor and the disease. இந்த சேலஞ்ச் வந்துட்டு ஒரு மெக்கானிக் சேலஞ்ச் எடுத்தா பரவாயில்ல, மெஷின் ஃபெயிலியர் ஆச்சுன்னா கூட இன்னொரு மெஷின் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். வேற ஒரு உயிர் ஃபெயிலியர் ஆச்சுன்னா we cannot replace it. டாக்டராக வர்றது வந்து ரொம்ப கஷ்டமான படிப்பு தான். நிறைய 5.5 வருஷம் படிக்கணும், 5.5 வருஷம் இடைவிடாமல் படிக்கணும். அதுக்கு ஒரு பேஷன் வேணும். அந்த பேஷன் இருந்தால் தான் படித்து மேலே வர முடியும். அதை விட ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு நல்ல டாக்டராக இருக்கிறது இந்த சொசைட்டியில். பிகாஸ் டாக்டர் அஜித் அண்ட் அதர்ஸ் பேசின மாதிரி நம்மளை எப்போ வேணாலும் இதே நாக்கு திரும்பி கூட பேசலாம். நான் எப்பவுமே சொல்லுவேன், ட்ரீட்டிங் அ பேஷண்ட் இஸ் அ ரேஸ் பிட்வீன் த டாக்டர் அண்ட் த டிசீஸ். 2 டிக்கு உள்ள வெரி வெரி சேலஞ்சிங் ரேஸ் தான். அதில் அந்த ரேஸில் யார் ஜெயிப்பாங்க? டிசீஸ் ஜெயிக்கலாம், இல்லை டாக்டர்ஸ் ஜெயிக்கலாம். டிசீஸ் ஜெயிச்சா டாக்டர்ஸ் போச்சு, டாக்டர்ஸ் ஜெயிச்சா டிசீஸ் வில் ரன் ஆஃப் ஃப்ரம் த பேஷண்ட். ஸோ அதனால இது எப்பவுமே ஒரு சேலஞ்சிங் ப்ரொஃபஷன். இந்த சேலஞ்ச் வந்துட்டு ஒரு மெக்கானிக் சேலஞ்ச் எடுத்தால் பரவாயில்ல, மெஷின் ஃபெயிலியர் ஆச்சுன்னா கூட இன்னொரு மெஷின் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். வேற ஒரு உயிர் ஃபெயிலியர் ஆச்சுன்னா we cannot replace it. தட் இஸ் வை இந்த ப்ரொஃபஷனை கொஞ்சம் ஹை ஆட்டிடியூட்ல வச்சிருக்கோம். அதனால தான் இந்த மராத்தான் ரன் பண்றாங்க, ஓட போறாங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ற ஆல் த டீம் பீப்புள், எவ்ரிபடி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அடுத்து இந்த சேலஞ்சுன்னு சொல்லும்போது எமோஷனல் பேர்டன்னா ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது அவனோட நோய் நம்மளோட நோய் மாதிரியே பார்ப்போம். அவனுக்கு வந்து பெயின் இருக்குன்னாக்கா we cannot sleep நைட்ல, எஸ்பெஷலி ஐம் அ சர்ஜன். ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு பெயின் இருக்குன்னா இந்த மாதிரி இருக்குமோ அப்படி இருக்குமோ, நைட்ல தூக்கமே வராது. தூக்கம் வராம வில் ஃபைண்ட் அவுட் விடியறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சொல்யூஷன் வந்து இதனால தான் இருக்குமோ அப்படின்னு ஒரு டயக்னோஸ் பண்ணும். டயக்னோஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ட்ரீட்டிங் அ பேஷண்ட். இப்படிதான் இந்த மாதிரி ஒரு எமோஷனல் பர்டன், எமோஷனல் இன்வால்வ்மெண்ட்னால தான் தமிழ்நாட்டில் மட்டும் 286 டாக்டர்ஸ் டைட் டியூ டு கோவிட். ஏன்னா அந்த கோவிட் வரும்போது எல்லாருமே ஆல் ஆர் க்ளோஸ்ட் டோர்ஸ்ல இருந்தோம், எல்லாரும் ஜென்ரல் பப்ளிக். வேறஸ் டாக்டர்ஸ் வந்து அதை கூட கொஞ்சம் போல மதிக்காம அதை பிபிஇன்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடெக்ஷன் டிவைஸ்லாம் போட்டுக்கிட்டு போய் அவங்க வந்து ஃபேமிலியும் பார்க்கல, வீட்டுக்கே திரும்ப மாட்டாங்க. வீட்டுக்கு வந்தால் வீட்டில் சம்டைம்ஸ் சேர்க்க விட மாட்டாங்க ஒரு சில டாக்டர்ஸ் வீட்டில், பிகாஸ் த ஃபியர் ஆஃப் ஸ்ப்ரெட் ஆஃப் கோவிட். அதனால ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் ஆல்சோ, பாராமெடிக்ஸ் ஆல்சோ வி அப்ரிஷியேட். ஸோ அந்த மாதிரி 286 டாக்டர்ஸ் இறந்துருக்காங்க இந்த கோவிட்ல மட்டுமே. அதனால இப்படி ஒரு ப்ரொஃபஷன்ல இந்த மாதிரி ஒரு எமோஷனல் பர்டன் இருக்கிறது வந்து ரொம்ப டஃப் டு லிவ். தேங்க்யூ ஃபார் கண்டக்டிங் திஸ் marathon. I wish all the success for this marathon, Chitra and team. Thank you.